இந்த நேரத்தில் திரு கமல் அவர்கள் இதை பேசி இருக்க வேண்டுமா? அதே நீதியரசர் வந்தால் அவர் கோவணத்தோடு தான் ஓட வேண்டி இருக்கும். தமிழர்கள் வளம் பெறுவதற்கு ஏதாவது செய்தீங்களா? செய்யல சொன்னாலும் இந்த இதுகளுக்கு மண்டூகங்களுக்கு புரியாது. தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரடியாக ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர், இந்த கமல் அதாவது அவருடைய பேச்சு, குறிப்பா தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் அப்படிங்கிற அவருடைய பேச்சு, அதற்கு நீதிமன்ற வழக்குகள், அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதை பத்தி தான் பேசலாம் இருக்கு. முதல்ல கமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு சில கேள்விகளை நீதிமன்றம் வைக்குது. கமல் என்ன ஒரு மொழியியல் வல்லுநரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த கேள்விகள் நீங்க எப்படி ஃபாதர் பாக்குறீங்க? உறுதியாக கமல் அவர்கள் அந்த நீதிபதியை விட அதிகமாக வாசித்தவர். படிப்பு வேறு, வாசிப்பு வேறு. தமிழ் கலை உலகில், தமிழ் பொதுக்களத்தில் தீவிர வாசிப்பை ஒரு நேசிப்பாக, காதலாக கொண்ட ஒரு கலைஞன் கமல்ஹாசன் அவர்கள். எனவே அவர் மேலோட்டமாகவும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றும் பேசுகிறவர் அல்ல. ஆழ்ந்த உரையாடல்கள், அறிஞர்களை தேடி தேடி சென்று, அது பரமசிவம் நினைவில் வாழும் அவராக இருக்கலாம், ஞானசம்பந்தம் ஐயா அவாக இருக்கலாம், இப்படி அறிஞர்களை தேடி தேடி சென்று அவர்களோடு உரையாடுவதிலும், அறிந்து கொள்வதிலும், தர்க்கம் செய்வதிலும், நான் சொன்னதை போல வாசிப்பிலும் ஆர்வமுடையவர் கமலஹாசன் அவர்கள். எனவே 100% உறுதியோடு சொல்லலாம், அந்த நீதியரசரை விட கமல் அவர்கள் அதிகம் வாசித்தவர், படித்தவர், அறிந்தவர். இந்நேரத்தில் இந்த பிரச்சனை வேண்டுமா, இதனால் அவருக்கு இழப்பு வருகிறதா என்று கவலைப்பட்டால், ஒரு 10-12 கோடி ரூபாய் கர்நாடகத்தில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு இழப்பு வரலாம். ஆனால் இந்த சர்ச்சை மூலமாக தமிழ் உலகத்தில் அதைவிட 2-3 மடங்கு அவருக்கு வருமானம் தமிழ் உலகத்தில் இருந்து வரும். எனவே தக் லைஃப் திரைப்படத்திற்கு பண ரீதியாக எந்த நட்டமும் இல்லை. கர்நாடகத்தில் 12 கோடி ரூபாய் இழப்பு. உலகத் தமிழர்களும் தமிழர்களும் இணைந்து அந்த 12 கோடி ரூபாய் இழப்பை 36 கோடி அல்ல, ஒருவேளை அது 72 கோடிக்கு மேலாக உயர்த்துவார்கள். இது ஏனென்றால் இன்று பேசப்படுகிறது, அந்த திரைப்படம் தமிழ் உலகில் பேசப்படுகிறது, தமிழர் அல்லாதவர்களாலும் பேசப்படுகிறது. கன்னடர்கள் கூட இன்று திரைப்படத்தில் தான் அந்த படம் வர வேண்டும் என்று இல்லை. கர்நாடக தமிழர்கள் கூட வேறு பல, நெட்ஃபிளிக்ஸாக இருக்கலாம், பல களங்களில், பல OTT களங்களில் அவற்றை பார்க்க முடியும். இது 2. 3வது, இந்த நேரத்தில் திரு கமல் அவர்கள் இதை பேசி இருக்க வேண்டுமா என்கின்ற அதுதான் முக்கியமான கேள்வி என்னை பொறுத்தவரை. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படிங்கிறது வள்ளுவ பெருந்தகை நமக்கு காட்டிய வழி. இந்த ஞாலமே உங்களுக்கு வேண்டுமானாலும் அது உங்கள் கைவசப்படும், காலம் கருதி, சரியான தருணத்தில், காலத்தில். இன்றைய காலம் என்பது கன்னட மொழியோடு நாம் சண்டையிட வேண்டிய காலம் அல்ல. ஏனென்றால் கன்னட மொழியையும் நமது மொழியையும், இந்நிலப்பரப்பினுடைய உண்மையான மொழிகளை அழித்தொழிப்பதற்கு புதுடில்லி சர்வாதிகாரம் என்கின்ற அந்த சர்வாதிகாரத்தின் அதிகார மொழியான ஹிந்தி என்கின்ற டைனோசர் மொழி, இன அழிப்பு மொழி, அது லிங்குவிஸ்டிக் ஜெனசைடை ஒரு கொள்கையாகவே கொண்ட ஒரு மொழி. சமஸ்கிருதமும் இந்தியும் அவை வெறும் மொழிகள் மட்டுமல்ல, அவர்கள் மரபணுவில் ஓடுவது லிங்குவிஸ்டிக் ஜெனசைட். ஏனைய மொழிகளை அழித்து ஒழிப்பது என்பது அந்த மொழிகளினுடைய ஆதார மரபணு, மூலக்கூறு. அதனால தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் அழித்தொழிக்கும் ஒரு பெரும் எடுப்பில் புதுடில்லி சர்வாதிகாரம், அது இன்று மதம் என்கின்ற ஒரு அழகான பதாகையின், மாய பதாகையின் பின்புலத்தில் ஒழிந்து கொண்டு வருகிற போது
கன்னட மொழி பேசுகின்றவர்கள் அடிப்படையில் இந்தி மொழிக்கு எதிராகவும் தமிழர்களை விட இன்று 50கள் 60கள் 70களில் இந்தி மொழிக்கு எதிராக தமிழர்கள் எப்படிப்பட்ட ஒரு வீராவேசம் காட்டினார்களோ அந்த வீராவேசத்தை இன்று கன்னடர்கள் காட்டுகிறார்கள் இந்தி மொழிக்கு எதிராக. அந்த வீராவேசம் தமிழ் மொழிக்கு எதிராக திருப்பப்படுகிறதோ மடைமாற்றம் செய்யப்படுகிறதோ என்கின்ற ஒரு அச்சமும் எனக்கு இருக்கிறது. இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா அல்லது தற்செயலாக நிகழ்வது அப்படி மடைமாற்றம் செய்யப்படுகிறதா என்பதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். எனவேதான் இன்று நாம் இருவரையும் அழிக்க வருகிற பொது எதிரியைத்தான் இணைந்து எதிர்கொள்ள வேண்டுமே தவிர நமக்குள் இப்போது சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒரு நீதிபதி, அறியா நீதிபதி, அறிவு போதாமை கொண்ட ஒரு நீதிபதி அவையில் இருந்து கொண்டு ஒன்றை சொல்வதால் தமிழின் தொன்மமோ தமிழ் மொழியின் வரலாற்று உண்மையோ தமிழ் மொழிக்கும் கன்னடத்திற்குமான உறவினுடைய ஒரு மாபெரும் வரலாற்று உண்மையோ மறைக்கப்படலாகாது. அவருக்கு இன்று அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஒன்றை சொல்கிறார். அது ஊடகங்களால் உறக்க பேசப்படுகிறது. ஒரு பொதுவெளி உரையாடலாகவும் தர்க்கமாகவும் மாறி இருக்கிறது. அவ்வளவுதானே தவிர இந்த தீர்ப்பும் இந்த கருத்தும் தமிழினுடைய தொன்மையையோ தமிழிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்கின்ற உண்மையையோ அது மாற்றிவிட முடியாது. கடந்த உரையாடலில் கூட நாம் சொன்னோம் இல்லையா, தொல்காப்பியம் என்கின்ற ஒரு இலக்கண நூலை எடுத்துக்கொள்ளுங்க. ஆக குறைந்தபட்சம் அதனுடைய வயது 3000 ஆண்டுகள். அது கன்னட மொழியினுடைய இலக்கணம் 1000 ஆண்டு கூட இல்லை. அது உண்மையில் நிறுவப்பட்டு கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்தில் தோன்றினாலும் இளமை மாறாது என்று மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொன்னார்கள். ஆனால் அந்த பாடலை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எட்டதான் பிறந்த அப்படிங்கிற அந்த இரண்டாம் படுத்துதல் என்பது இல்லை. கன்னடமும் கலிதெலுங்கும் இல்லையா, கவின் மலையாளமும். அது உண்மையில் அது சமஸ்கிருதம் தமிழை வெட்டி கொன்று ஒரு 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 பெரும் சதி செய்து உருவாக்கிய மொழிகள் தான். சேரநாட்டு பகுதியில் வழங்கிய ஒலி வடிவில் சற்று மாற்றமாக இருந்த, நீங்க கொங்கு பகுதிக்கு சென்றீர்கள் என்றால் ஒலி வடிவில் தமிழ் மாறும். மதுரைக்கு சென்றீர்கள் என்றால் ஒலி வடிவில் தமிழ் மாறும். குமரிக்கு சென்றீர்கள் என்றால் ஒலி வடிவில் மாறும். தொண்டை மண்டலம் என் சென்னைக்கு வந்தீர்கள் என்றால் மிகவும் அது மாறும். ஆனால் அதனுடைய இலக்கண அடிப்படை மாறாது. ஒலி இலக்கணமும் கூட மாறாது. ஒலி வெளிப்பாடு தான் மாறுமே தவிர மாறாது. இதை சதி செய்து திட்டமிட்டு குஞ்சத்து ராமானுச எழுத்தச்சன் என்ற ஒரு நம்பூதிரி சதி செய்து வடமொழி சொற்களை, சமஸ்கிருத சொற்களை இந்த ஒலி வடிவத்திற்குள் கொண்டு வந்துதான் மலையாளம் என்கின்ற மொழியை உருவாக்குகிறார். சோ இது ஒரு சனாதன சதி, சமஸ்கிருத சதி. அதனால்தான் நம்ம ஏன் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம். எம்மொழியை அழிக்க பல நூறு பல்லாயிரம் அல்ல சில ஆயிரம் ஆண்டுகளாக அது வரிந்து கட்டி கொண்டு நிற்கிற ஒரு மொழி. அப்ப அதனுடைய காரணங்களுக்கு இப்ப போகல. நம்ம கேள்வியில இருந்து 1760ஆம் ஆண்டுதான் மலையாளத்திற்கு அதிகாரப்பூர்வ இலக்கணமே வருகிறது. அப்போ 3000 ஆண்டு எங்கே இருக்கிறது? 1860 என்கின்ற வெறும் ஒரு 200 கூட இல்லை, 200 கூட இல்லை, 150 அவ்வளவுதான் இந்த மொழிகளினுடைய. அதற்கு முன்பு அது தமிழ் நிலம். இப்படி எத்தனையோ அல்லது சொல்வழி. இப்போ ஒரு மொழியினுடைய நீங்க தொல்காப்பியம் என்ற மாபெரும் இலக்கண நூல் 3000 ஆண்டுகளுக்கு உருவாக வேண்டும் என்றால் வானிலிருந்து யாரோ இறங்கி வந்து ஒரு நாளில் இலக்கணத்தை வகுப்பது இல்லை. அதற்கு முன்பு பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த மொழி பேசப்பட்டிருக்க வேண்டும். அந்த பேச்சுக்களினூடே இலக்கியங்கள் உருவாகி இருக்க வேண்டும். இலக்கியம் என்பது என்ன? வாரத்திற்கு ஒரு இலக்கியமா வந்துவிட முடியும். வாரத்திற்கு 4 புது கவிதை எழுத முடியும், கட்டுரை எழுத முடியும். இலக்கியம் என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ தான் இலக்கியங்கள் வர முடியும். ஆக பேச்சு வழக்கில் இருந்து அது எழுத்துக்களாக மாறி கவிமன்றங்களாக மாறி அது மாபெரும் இலக்கியங்களாக உருவெடுத்து 3 சங்கங்கள். அது கதை அல்ல. இப்ப இறையனார் களவியல் உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது சங்கம் 4 என்று ஒன்று நாம் தொடங்கணும் இல்லைங்களா? இப்போ ஜனவரியில சங்கம் 5 கூட ஆரம்பிக்கலாம். தொழில் வணிக தமிழ், தொழில் வணிக உயர் அறிவு தமிழ்
ஓகே ஓகே. இப்போ சங்கம் 4 நம்ம தொடங்கினப்போ என்ன சொன்னோம்? அறிவு மறுமலர்ச்சி, புதிய அறிவு மறுமலர்ச்சி. அப்பொழுது நாம் என்ன சொன்னோம்? இந்த சங்கம் என்பது ஏதோ ஒரு வாரம், ஒரு மாதம், ஏன் ஓராண்டு கூட நடந்தது அல்ல. அது ஒரு காலகட்டம், அது ஒரு மாபெரும் காலகட்டம். தொடர்ந்த சந்திப்புகள், புலவர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்களின் சந்திப்புகள், உரையாடல், திரட்டல்கள், தொகுப்புகள், மொழிபெயர்ப்புகள் என்று அப்போதே நடந்திருக்கிறது. மொழிபெயர்ப்பினுடைய வரையறையை தொல்காப்பியம் போல் வேறு எந்த நூலும் வரையறுக்கவில்லை. முதல் நூல், தொகை நூல், வழி நூல், விரி நூல், மொழிபெயர்க்கு இதெல்லாம் ஆங்கில மொழி கூட அப்படி வரையறுக்கல. அப்ப தொல்காப்பியம் வரையறுத்திருக்கிறது என்றால் அன்று இந்த நிலப்பரப்பில் ஒருவேளை இருந்த மொழிகளிலிருந்து தமிழுக்கு அறிவை கொண்டு வருவது அல்லது தமிழினுடைய அறிவை பிற மொழிக்கு கொண்டு செல்வது பற்றி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் வரையறுத்திருக்கிறது. ஆக இந்த சங்கம் என்கின்ற ஒரு பெருமரபு இருக்கிறது அல்லவா? முதல் சங்கம் என்பது கடல் கொண்ட மதுரை. கடல் கொண்ட மதுரை என்பது இன்றைய ஈழம், குமரி கண்டம்னு சொல்றோம் இல்லையா? அது பெரும் நிலப்பரப்பு. 4400 ஆண்டுகள் நடைபெற்றதாக இறையனார் களவியல் உரை சொல்கிறது. முதல் சங்கம் கடல் கொண்ட மதுரை. இரண்டாவது சங்கம் கவாடபுரம். அந்த கவாடபுரத்து சங்கம் 3400 அல்லது 600 ஆண்டுகள், எனக்கு சரி செய்யவும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், 3600 ஆண்டுகள் நடந்ததாக இறையனார் களவியல் உரை சொல்கிறது. மூன்றாவது தமிழ் சங்கம் இன்றைய மதுரை அல்ல, அது கூட ஒருவேளை கீழடி அதோடு விரிவுபட்ட ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இதையே நான் நம்புகிறேன் என்றால், நிலத்தினுடைய வரலாறு தனித்துவமானதல்ல. நிலத்தினுடைய வரலாறு என்பது கடலின் உள்வருகையும் கடலின் பின்வாங்குதல். அதனால கதிர்வெடித்து பிளவு விழ என்கின்ற அந்த பாடலும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. அதை பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப பின்வாங்கி போறப்போ கடலுக்குள் இருந்த மலை எழுகிறது. அங்குதான் முதல் உயிர் தோன்றுகிறது. நான் கூட முன்னர் எல்லாம் இதெல்லாம் சொல்ற நேரம் நான் கொஞ்சம் வேடிக்கை தான் சிரிப்பேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழ்வு தோன்றி மூத்த குடி என்னெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல அப்படின்னு நானும் கொஞ்சம் கொஞ்சம் சயின்டிபிக் கொஞ்சம் இல்லை. நான் இப்போ தமிழை சிலவற்றை ஆழமாக காதலித்தாலும் அது அறிவுக்கு முரணானதாக போய்விடக் கூடாது என்கின்ற கவனம் எப்போதும் எனக்கு இருப்பது உண்டு. ஆனால் பிறகுதான் அந்த கதிர்வெடித்து பிழம்பு விழ பாடலை அதை ஆழமாக படிக்கத்தான் இந்த கடலினுடைய உள்வருகையும் பின்வாங்குதலும் தான் நிலத்தினுடைய வரலாறு என்கின்ற புரிதல் ஏற்பட்ட பிறகு, அப்ப கடல் பின்வாங்குகிற பொழுது நிலம் தோன்றுவதற்கு முன்னால் மலை தோன்றுகிறது இல்லவா? அப்போ கல்லும் மண்ணும் வரதுக்கு முன்னாடி மலை. ஆனால்தான் குறிஞ்சி கடவுள் முருகன் மூத்த கடவுள் என்று சொல்லுவது. முதற்கடவுள் முருகன் சொல்றப்போ அவன் மலையில் தோன்றிய குறிஞ்சி மக்களுக்கான ஒரு கடவுள். அப்ப மலையில் தோன்றிய அந்த மக்கள், நிலம் வருவதற்கு முன்பே மலை என்பது நிலமும் சேர்ந்ததுதான். மலையில் தான் முதல் பல்லுயிர் கோலம் உருவாகி இருக்கிறது. அந்த பல்லுயிர் கோலத்தில் பிறந்த முதற்குடி என்பதும், அந்த முதற்குடி பேசிய மொழி தமிழ் மொழி என்பதும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி. அந்த பாடலை இனிமேல் எல்லாரும் நீங்க போய் படிங்க, ஆழமாக தியானித்து படித்து பாருங்கள். அறிவியல் உண்மை, எவல்யூஷனரி ஹிஸ்டரிங்கிறது தமிழுக்கு சார்பாக இருப்பது உங்களுக்கு புரியும். அப்போ முதல் நமக்கு கிடைக்கிற தரவுகளின்படி முதல் பாண்டிய மன்னனுடைய பெயரை வேறு இருக்கலாம், இருந்தால் எனக்கு நீங்கள் அறிய தாருங்கள். நான் அறிய நிலம் தரு திரு அப்படின்னா கடலினுடைய சங்கடங்கள் நமக்கு இருந்திருக்குது. ஆனால் கடல் சார்ந்த நிலப்பரப்பிலிருந்து தமிழர்கள் அகன்று இந்த மதுரைக்கு பகுதிக்கு பாண்டியர்கள் வந்து சேர்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அனுமானம். அவ்வளவுதான். இதற்கு சான்றுகள் தருகின்ற அளவுக்கு ஆழ்ந்து படித்தவன் அல்ல. ஆயினும் மூன்றாவது சங்கம் 1850 ஆண்டுகள் நடந்ததாக இறையனார் களவியல் உரை சொல்லுகிறது. இந்த வரலாறு எல்லாம் எங்க? இப்போ 4400 ஆண்டுகள் முதற் சங்கம், 3600 ஆண்டுகள் இரண்டாம் சங்கம், 1850 ஆண்டுகள் மூன்றாம் சங்கம் எங்கே இருக்கிறது? அல்லது மலையாள மொழிக்கு 1860ஆம் வருஷத்துல தான் இலக்கணமே வந்து சேர்ந்ததுங்கிறப்போ அந்த வரலாறு எங்க இருக்குது? அதுக்கும் ஒரு அதிகபட்சம் 500-600 ஆண்டுகளுக்கு முன்புதான் கன்னடம். காரணம், தமிழ் மொழியிலிருந்து வடமொழியின் சதியால் முதலில் பிரிக்கப்பட்ட மொழி கன்னட மொழி.
அது சிலர் தெலுங்குன்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய அறிதலின்படி அது கன்னட மொழி தான் முதலில் பிரிக்கப்பட்டது. இந்த வடமொழி சமஸ்கிருதம் கொண்டு வந்து புகுத்தப்பட்டு இல்லையா. அப்போ சொல் வளம், இலக்கிய வளம், இலக்கண வளம், சொல்லண்டே எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு கன்னட மொழி சொற்களினுடைய எண்ணிக்கை 70,000 அவ்வளவுதான் அதனுடைய சொற்கள். தமிழ் சொற்கள் நம்ம பழையதும் புதியதும் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பட்டியலிடப்பட்டிருப்பதே 7,81,000. 7,81,000 சொற்கள் இருக்குது. இவ்வளவு செழுமையுடைய ஒரு மொழியைத்தான் இன்னைக்கு பள்ளி கல்வியிலிருந்து நம்ம அகற்றி வச்சிருக்கிறோம். இது அதான் இந்த காலகட்டத்தினுடைய சாபம் என்று சொல்லுவோம். இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்து எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்களா, எல்லா தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து இதை சொல்லணும். எப்படி நம்ம தமிழை மையப்படுத்தி உலக அறிவிலிருந்து நாம் அகன்று விடவே கூடாது. ஆங்கிலம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆங்கில மொழிதான் உலக பரப்பில் நம்மை வேகமாக அழைத்து செல்லும். பல மொழிகளும் படிக்க வேண்டும், இந்தி உட்பட. அதுல படிக்கிறது ஒன்றும் அது ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் பயிற்றுவிப்பு மொழியாகவும் வரக்கூடாது என்றுதான் நாம் சொல்கிறோமே தவிர நாம் இந்தியை படிக்கக்கூடாது, ஏனைய மொழிகளை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நமது குடும்பத்தவர்களினுடைய மொழி என்று கன்னட மொழியையும் படிக்க வேண்டும், மலையாளம் படிக்க வேண்டும், களி தெலுங்கையும் படிக்க வேண்டும், கவின் மலையாளத்தையும் படிக்க வேண்டும். அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் வந்து நான் மீண்டும் நம்ம சொன்ன கேட்ட கேள்விக்கு வருவோம். தமிழினுடைய தொன்மம் என்பது ஒரு அரைகுறை அறிவு கொண்ட ஒரு சமகால நீதியரசனுடைய கருத்துக்களினுடைய அடிப்படையை கொண்டது அல்ல. அதனுடைய தொன்மை என்பது நிறுவப்பட்டு விட்டது. யார் வந்து சண்டையிட்டாலும் அறிவு களத்தில், அறிவு அரங்கில் அதே நீதியரசர் வந்தால் அவர் கோவணத்தோடு தான் ஓட வேண்டி இருக்கும். காரணம், நீர் என்ன தமிழை பற்றி அறிந்தவரா என்று கமலை பார்த்து கேட்கிறார் அல்லவா. கமல் அவர்களுக்கு தெரிந்த தமிழ் அறிவில் 1,00,000 1 பங்கு கூட அவருக்கு தெரிந்திருக்காது, அந்த நீதியரசருக்கு தெரிந்திருக்காது. இப்போ வரும். ஏன் கமல் நான் சொன்னது ஒரு மூலோபாய நோக்கில், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கிள் இருந்து இன்றைக்கு அந்த பிரச்சனை நமக்கு அவசியம் இல்லை. இன்னும் நாங்க நீங்க முதல் கேள்விக்கு நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையில் அறிவுபூர்வமாக இயங்கினால்தான் நாம் நின்று நிலைக்க முடியும். உணர்ச்சி வசப்பட்டு இயங்குவதால், இப்ப நான் உணர்ச்சி வசப்படுவது வேற வழி இல்லை. சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு தான் இன்னைக்கு ஆக வேண்டி இருக்கு. என்னுடைய உணர்ச்சி வசப்படுதல் என்பதோ வெளிப்படையாக மனித குலத்திற்கு எதிரான எதிரிகளை எதிர்கொள்வது என்பதோ வேறு வழி இல்லாமல் செய்வது, வேறு வழி இல்லாமல். கர்நாடகா கன்னடர்கள் தமிழர்கள் இந்த பிரச்சனையை நான் இன்னைக்கு அணுகிறது வந்து ஒரு 3. 1, தண்ணீர் பிரச்சனை, அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற தண்ணீர் பிரச்சனை ஒன்று. 2வது மிகப்பெரிய பிரச்சனை, கர்நாடகத்தில் வாழுகின்ற பெரும் எண்ணிக்கையிலான தமிழர்கள் ஆங்கிலத்தில் வித்தவுட் பொலிட்டிக்கல் சோசியல் எக்கனாமிக் ஏஜென்சி. அந்த ஏஜென்சிங்கிறத எப்படி சொல்றது, ஒரு அரசியல் வலிமையும் அரசியல் ஓர்மையும் அரசியல் ஒருமைப்பாடும் பொருளாதார ஓர்மையும் வாய்ப்புகளும் சமூக ஒரு ஒழுங்கமைவு இல்லாமலும் இருக்கிற ஒரு சமூகம். இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, தமிழ் சமூகத்திற்கு உள்ளேயே, கர்நாடகத்தில் இருக்கிற தமிழ் சமூகத்திற்கு உள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள். 4வது பிரச்சனை இந்த மொழி சார்ந்த பிரச்சனை. இப்படிதான் நாம் பார்ப்போம். இந்த 4 பிரச்சனைகளையும் ஒரு சமூகமாக இந்த இனத்தை நேசிக்கிறோம் என்றால், இந்த மொழியை இனத்தை நேசிக்கிறோம் என்றால் பொறுப்புணர்வோடும் அறிவுபூர்வமாகவும் நாம் அணுக வேண்டும். காரணம், கலவரங்களின் வரலாறு இருக்கிறது. பொலிட்டிக்கல் ஏஜென்சிங்கிறது இன்னைக்கு கர்நாடக தமிழருக்கு ரொம்ப குறைவாக, ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது. இப்ப முதல்ல நம்ம இந்த தண்ணீர் அடிப்படையில் தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இருக்கிற பிரச்சனை, சிக்கல். மனித குலத்திற்கே தமிழர்கள் வழங்கிய பெரும் கொடைகளில் முதல் 2 கொடைகள் என்று நீங்கள் வரையறுப்பீர்களேயானால் அது வேளாண்மையும் நீர் மேலாண்மையும். வேறு எந்த இனமும், ஒரு சில அறிஞர்களோட இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த ஸ்டெபே ரீஜன் சொல்லக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் வேளாண்மை முதலில் வந்தது அப்படின்னு அவங்களுக்கு அந்த பெருமையை மத்திய தரைக்கடல் பகுதி சமூகங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை, வேளாண்மை நீர் மேலாண்மை இந்த 2லும் உலகத்திற்கே மாபெரும் பங்களிப்பு செய்தவர்கள் தமிழர்கள். அந்த மரபு இன்றும் தொடர்கிறது, நாளையும் அது தொடரும். அதுவும் குறிப்பாக இந்த செயற்கை அறிவு சார்ந்த
இயந்திரமயப்படுத்தல், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகின்ற பொழுது வேலை வாய்ப்பு இன்மை என்பது ஒரு பெரும் நெருக்கடியாக விரைவிலேயே நம் முன்னாடி வந்து நிற்கிற போது நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் அல்லவா, இயற்கைதான் நிரந்தர பொருளாதாரம். நேச்சர் இஸ் தி பெர்மனன்ட் எக்கானமி. இன்னைக்கு நீங்க வர்றது எல்லாம் இண்டஸ்ட்ரி, அது இது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பிறகு வரக்கூடிய ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கா இருக்கலாம். இதெல்லாம் சில வித்தைகளை பெரிதாக கொண்டு வருமே தவிர ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு அழகான நெகிழ்வான ஒரு உறவு சார்ந்த வாழ்க்கையை உறுதி செய்ய போவது இல்லை. நீண்டு நிலைக்கின்ற ஒரு மனித இருப்பை, அழகான மனித இருப்பை இந்த உலகத்தில் நாம் நிறுவ வேண்டும் என்றால் அன்னை இயற்கையுடன், அன்னை பூமி, இந்த பஞ்சபூதங்கள் இயற்கையுடன் இணைந்த ஒரு பொருளாதார திட்டத்தையும் பொருளாதார சமூக வாழ்க்கையும் நாம் வரையறுத்தால் மட்டும்தான் இன்னும் இருக்கிற பல லட்சம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நாம் மனிதகுலமாக இங்கு வாழ முடியும். இல்லைன்னா முடியாது. மீண்டும் சொல்கிறேன், இயற்கை தான் நிரந்தர பொருளாதாரம். மதர் நேச்சர் இஸ் அவர் பெர்மனன்ட் எக்கானமி அண்ட் இட்டர்னல் எக்கானமி. இந்த புரிதலுடன் பார்த்தீர்கள் என்றால் காவிரி படுகை இறை நமக்கு கொடுத்த பெரும் கொடை. இது போன்ற ஒரு சமவெளி வேளாண் பரப்பு இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. அந்த இடத்திற்கான நில உரிமை என்பது கீழடுக்கு நிலங்களுக்கான உரிமை. அது யாராலும் மறுக்கப்படக்கூடாது. எனவே எத்துணை உறுதியோடும் எத்துணை வேட்கையோடும் களப்போராட்டங்கள் செய்யலாம். இந்த நாடே நிலைகுலைகின்ற அளவுக்கு போராட்டங்கள், அரசியல் போராட்டங்கள் எடுக்கப்படுவதில் தப்பு இல்லை. அதற்காக கன்னடர்கள் தமிழர்களை தவறாக புரிந்து கொண்டாலோ, அதற்காக இன்னும் 10 கலவரங்கள் வந்தால் கூட நான் உண்மையில் இது நான் உணர்ந்துதான் சொல்கிறேன். காரணம், கீழடுக்கு நிலங்களினுடைய நீர் உரிமை என்பது அது இறை உரிமை. இட்ஸ் சாவரின் ரைட். இடையில் நீங்கள் மேகத்தாட்டு, அந்த தாட்டு இதெல்லாம் நீங்க கட்ட முடியாது, கட்டக்கூடாது. ஏனென்றால் காவிரி நீர் என்பது நேற்றைய வாழ்க்கையை உறுதி செய்த நீர் மட்டுமல்ல, இன்று ஏதோ நம்மை வாழ வைக்கிற ஒரு நீர் உரிமை மட்டுமல்ல, இனி வரப்போகிற பல்லாயிரம் ஆண்டுகளுக்கான அந்த நிலப்பரப்பின் வாழ்க்கை. ஏன்னா நீர் வரலன்னா இன்றைக்கு இருக்கிற காவிரி படுகைக்காரங்களுக்கு ஆசை காட்டுவோம், உள்ள நிறைய ஹைட்ரோ கார்பன் இருக்குது, ஹைட்ரோ கார்பனை எடுத்தா நமக்கு வளருவாங்க, யார் ஒரு 5% வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒரு 100 ஆண்டுகளில் அந்த நிலப்பரப்பு பாலைவனமாக மாறிவிட்டு இருக்கும். நம்ம அனுமதிக்கவே கூடாது. காரணம், இயற்கை தந்த பெரும் கொடை. அந்த அன்னை பூமியோடும் பஞ்சபூதங்களோடும் இணைந்து எதிர்காலத்திற்கான பொருளாதாரத்தை, வாழ்க்கையை திட்டமிடுகிற போதுதான் காலாதி காலங்களுக்கும் நாம் நிம்மதியாக, எளிமையாக, அழகாக வாழ முடியும் என்கின்ற வகையில் காவிரி நீருக்கான உரிமை என்பது அது எவராலும் மறுக்கப்படக்கூடாத உரிமை, எவராலும் இடையூறு செய்யப்படக்கூடாத ஒரு உரிமை. அதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நம்மிடமும் நிறைய பொறுப்பின்மை இருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை இருக்குது. வரக்கூடிய மழை காலத்தில் வரக்கூடிய நீரை சேமித்து வைப்பதற்கு ஏன் ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் நாம் திரட்டக்கூடாதா? இந்த இருக்கக்கூடிய நீர் மேலாண்மையை ஏன் ஆண்டுக்கு ஒரு 3 மாதம் வரக்கூடிய உபரி நீரை ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் மேலாண்மை செய்யக்கூடாதா? செய்யலாம், செய்ய முடியும். அதற்குத்தான் நமக்கு அரசியல் தொலைநோக்கும் வேண்டும், அறிஞர் பெருமக்களை இணைத்து திட்டமும் வேண்டும். அரசின் முதலீடு மட்டுமல்ல, மக்களின் முதலீடும் அதில் வர வேண்டும். ஒரு இனத்தினுடைய பாதுகாப்பு என்பது அரசாங்கம், அரசியல் கட்சிகளை மட்டும் சார்ந்தது அல்ல. அதுவும் இன்றைய காலகட்டம் ஒரு தேர்தலிலிருந்து அடுத்த தேர்தல், அடுத்த தேர்தலை சந்திப்பதற்குத்தான் எல்லா உத்திகளும் என்கின்ற பொழுது சமூகமாக அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். இரண்டாவது, பொலிட்டிக்கல் ஏஜென்சியும் சோசியல் ஏஜென்சியும் அங்கே இருக்கிற மக்களுக்கு இல்லை. ஆனால் தான் கன்னடர்களோடு நாம் மற்றபடி சண்டை போடக்கூடாது. நாம் உறவுகள் என்பதை அதுக்காக போராடுறோம், நீதிமன்றத்தில் போராடுறோம், களத்தில் போராடுறோம், வேற. அது 2 சமூகங்களுக்கு இடையான பகையாக மாறக்கூடாது. நான் முந்தைய பதிவில் சொன்னதை போல கர்நாடக மாநிலம் பெங்களூரிலேயே 2011 சென்சஸ்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்புல, எங்கள் தாய்மொழி தமிழ் என்று சொன்ன தமிழர்கள் 24 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் இதில் 10 மடங்குக்கு கீழே இருக்கிற தெலுங்கர்களுக்கு 5-6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கேரள மாநிலத்தோர்கள் அதிகபட்சம் 1-2 லட்சம் இருப்பாங்க. அவங்களுக்கு 3 சட்டப்பேரவை உறுப்பினர். ஏன் தமிழர்களுக்கு இல்லை?
இதெல்லாம் நம்ம வந்து ஹவு டு வி கிரியேட் ஏஜென்சி, இது அமைதியாக செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை. அதை நம்ம செய்யணும். பொறுமையாக அமைதியாக அந்த மக்களை கொண்டு அணி திரட்டுகின்ற ஒரு வேலை. அது ஒரு பொலிட்டிக்கல் பவர். அப்போ அதை செய்கிற போது பகை அல்லது நம்மை பலவீனப்படுத்துகின்ற காரணிகள் புறத்தே இல்லை, நம் உள்ளே இருக்கிறது. இதே கர்நாடகத்துக்கு போங்க, சாதி சங்கங்கள்லாம் நல்லா தான் செயல்பட்டு இருக்குது அமைதியா. ஆமா, நாடார் சங்கம் செயல்படுது, முதலியார் சங்கம் செயல்படுது, உடையார் சங்கம் செயல்படுது, வன்னியர் சங்கம் செயல்படுது. ஆனால் தமிழர் அமைப்புனா விளிம்பு நிலை, ஏதோ இவங்கெல்லாம் அந்த ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் தீவிரவாதிகள், போராட்டவாதிகள். அப்ப நமக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல. சனாதனத்தை மட்டுமே குறை கூறி கொண்டு எவ்வளவு நாள் நாம் கடந்து போக போகிறோம்? நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, இன்று நமக்கு பிரச்சனை பிராமணர்கள் அல்ல. ஏதோ ஒரு சிலர் கொடுத்த அந்த சனாதன முறையை நமக்கு வசதியாக இருக்குல்ல, அந்த வசதியா இருக்குங்கிறதுக்காகத்தானே நம்ம வந்து இன்னும் சாதி பேதம் பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையில் பிராமணர்கள் அதிகம் சாதி பேதம் பார்ப்பது இல்லை. ஒரு நாடாரும், ஒரு தேவேந்திர குல வேளாளரும், ஒரு வன்னியரும், ஒரு உடையாரும், ஒரு சைவ வேளாளரும், ஒரு முதலியாரும், சாதி கவுண்டரும் சாதி பேதம் பார்க்கிற அளவுக்கு பிராமணர்கள் பார்ப்பது இல்லை. இதெல்லாம் வசதியா எல்லா பாவத்தையும் பழியையும் அவங்க மேல போட்டு நாங்க ரொம்ப நல்லவங்க, எல்லா பாவத்துக்கும் காரணம் இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு தன்மை. யூ cannot avoid responsibility. You have to take responsibility. இருந்துட்டு போட்டு அது ஒரு அழகு சமூக அளவு. தொழில்முறை சமூகங்கள் சாதிகளாக பின்பு உருவெடுத்தன. அதை எப்படி நம்ம கடந்து போக போறோம்? ஒரு தேவையா இருக்கட்டும். ஊர்ல சில ஒழுங்குகளுக்கோ அல்லது கட்டுப்பாடுகளுக்கோ, திருமணங்களுக்கோ, சமூக குடும்ப உறவுகளுக்கோ அது ஒரு அழகாக இருந்துவிட்டு போகட்டுமே, ஒன்றும் தவறு இல்லை. ஆக இதை எகெயின் கன்ஃபரண்டேஷனல் அல்ல, நம்ம தான் உட்கார்ந்து வன்னியர்களும் பறையர்களும் மருந்ததியர்களும் கவுண்டர்களும் அமர்ந்து உரையாடி இதை எப்படி நம்ம கையாள போறோம். அதனால தான் நான் தமிழை பிடிச்சுக்கிறது. அது ஒரு மெல்லிய அழகான அரணாக்கயிறு. சாதி குழுமங்கள் எல்லாம் சேர்த்து வந்து சண்டை போடாதீங்கப்பா, வெட்டி கொள்ளாதீங்கன்னு நம்மளை எல்லாம் கட்டி போடுற ஒரே அரணாக்கயிறு தமிழ். அதனால தான் அதை நம்ம பிடிக்கிறோம். ஸோ இது நம்ம பார்த்து கர்நாடகத்திற்குள் ஒரு பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல் ஏஜென்சி அண்ட் கல்ச்சுரல் ஏஜென்சியை தமிழ் சமூகத்துக்கு உருவாக்குறது முக்கியம். தமிழுக்கும் கன்னடத்துக்கும் நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கும் கன்னடம் எந்த அறிவு களத்திலும் நிரூபிக்க முடியாது. தான் தமிழுக்கு மூத்த மொழி என்று அதை நிரூபிக்க முடியாது. தமிழிலிருந்து பிறந்துதான் என்பது இட் இஸ் ஸ்காலர்ஷிப், இட் இஸ் ப்ரூவன், இட் இஸ் செட்டில். இது வந்து அவங்க வந்து மாத்தி சொல்லாமே தவிர, ஒரு அரைகுறை நீதியரசர் அப்படி சொல்லலாமே தவிர அது யாரும் அதை ஒன்று மாற்ற முடியாது. ஃபாதர், இதுல குறிப்பா தமிழ் தேசியம் பேசுகிறார் மணியரசன், நாம் தமிழர் சீமான் அவர்லாம் இதற்கு வந்து எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க. திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் ஒரு மௌனமா தானே ஃபாதர் இருக்காங்க. அப்ப வந்து இவங்க வந்து திராவிட மொழின்னா சும்மா பேசுவாங்க. ஆனா அதை நம்ம மொழிக்கு இன்னும் ஒரு பிரச்சனை வரக்குள்ள இவங்களுடைய அமைதி தான் நமக்கு பரிசா? அரசு, பெரிய அரசியல் கட்சிகள் என்னை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட சூழலில் பொறுப்போடு தான் நடந்து கொள்ள வேண்டும். காரணம், 2 கலவரங்களினுடைய வரலாறு நமக்கு இருக்கிறது. அங்கு மீண்டும் ஒரு கலவரம் எழுந்தால் அதை தாங்கிக் கொள்கிற அல்லது எதிர்கொள்கிற அளவுக்கான, நான் மீண்டும் சொல்கிறேன், பொலிட்டிக்கல் ஏஜென்சியும் அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு இல்லை. எக்கனாமிக், கல்ச்சுரல் அண்ட் அதர் ஏஜென்சியும் அந்த மக்களுக்கு இல்லை. எனவே இங்கிருந்து கொண்டு நாம் காட்டுகிற எழுச்சிகளோ ஆவேசங்களோ அது எதிரிகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடக்கூடாது. புரியுதுங்களா? புரியுது. அப்போ நாம் ரொம்ப ரொம்ப பொறுப்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதே கர்நாடக அமைச்சரவையில் ஒரு 3 தமிழ் அமைச்சர்கள் இருக்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கி இருந்தா அன்றைக்கு துணிவோடு பேசலாம். இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய பாஜகவினரோ அல்லது காங்கிரஸ்காரர்களோ, ஏன் ஜனதா தளத்தினரோ பெங்களூர் மற்றும் மாண்டியா போன்ற பகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழர்களினுடைய ஆதரவு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று பல தொகுதிகள் இருக்கின்றன. ஆனா அந்த அரசியல் ரீதியாக தமிழர்கள் இன்னும் ஒன்று சேரவில்லை. அப்போ அதை செய்து முடிக்கிற வேலையை மணியரசன் போன்றவர்களோ ஏனைய தமிழ் உணர்வாளர்களோ ஆர்ப்பாட்டம் இல்லாமல் படிப்படியாத்தான் செய்யணும். அதை நசுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. அதை செய்துவிட்டு அந்த பொலிட்டிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஏஜென்சி
எனக்கு அந்த ஏஜென்சிக்கு ஒரு சரியான தமிழ் சொல் வரமாட்டேங்குது மணிக்கு, என்ன பெரிய தமிழ் பேசுகிற இதை கூட கண்டுபிடிக்க முடியலையான்ட்டு நான் கண்டுபிடிச்சேன். அதை உருவாக்கின பிறகு, அங்கு வலுவாக அவர்கள் நின்ற பிறகு, காரணம் அங்கு மக்கள், தமிழ் மக்கள் அடிபட்டால் அவர்களுக்கு துணையாக நேரடியாக தமிழ்நாடு இராணுவத்தை அனுப்பக்கூடிய அளவில் ஒரு இறையாண்மை கொண்ட அரசாக நமக்கு இல்லை. நாம் ஒரு இறையாண்மை கொண்ட அரசாக இருக்கிறோம். நமது மக்கள் அங்கு துன்புறுகிறார்கள். அதற்கு எதிர்வினையோ பதில்வினையோ செலுத்தாமல் இருந்தால் நாம் அரசை விமர்சிக்கலாம். இப்போ கமல் அவர்கள் கூட சொன்னது, அவருக்கு எந்த நட்டமுமே இல்லை, இன்னைக்கு நட்டமும் இல்லை, தொழில் ரீதியாக ப்ரமோஷன், தன் லைஃப், அவருக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் வரப்போறதும் இல்லை. ஆனா அரசாங்கம், இப்ப திமுக அரசாங்கம் அதை சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், அங்க உள்ள இன்னைக்கு சிவகுமார் அவர்கள் பேசுவதை பார்த்தாலும், மூத்த தலைவர்கள் பேசுவதை பார்த்தா, அவங்களும் எரியிற தண்ணியில பொறுப்பின்மையோடு செயல்பட்டு இருப்பது நீதிமன்றம் தான். சித்தராமையா அவர்களோ அல்லது சிவகுமார் அவர்களோ அப்படி மைல்டா கன்னட மொழி மூத்த மொழி அப்படின்னு சொல்லிதான் போயிருக்காங்களே தவிர தமிழை தரம் குறைக்கும் அளவுக்கு அவங்க பேசவே இல்லை. இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்னு சிவகுமாரும் பேசியிருக்காரு. இப்போ அந்த அரசியல் தலைவர்களுக்கு அவ்வளவு பொறுப்புணர்வு இருக்கிற போது நம் அரசியல் தலைவர்களும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வதுதான் சரியானது. நம்மை போன்றவர்கள் நம்ம இதை அறிவுபூர்வமாக இப்ப பேசுறோம் இல்லைங்களா, அப்ப நாம் பலம் பெறுகின்றவரை கொஞ்சம் அமைதியாகவே இருப்போம். பலம் பெறுவதற்கு தமிழ்நாடு என்ன செய்யுதுங்கிற கேள்வி கேட்கலாம். அங்க இருக்கிற தமிழர்கள் பலம் பெறுவதற்கு ஏதாவது செய்தீங்களா? செய்யல. இதுதான் நமக்கு இருக்கிற குற்றச்சாட்டு. இப்ப ஈழத்தமிழர்களினுடைய பிரச்சனை இருக்கிறது என்றால், ஏதோ 10 வீடு கட்டி கொடுத்தா போதும், அங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தினா நினைக்கிறது. அவங்க அரசியல் தீர்வுக்கான நகர்வுகளை ஆரவாரம் இல்லாமல் எனும் நீங்கள் இந்த 5 ஆண்டு 4 ஆண்டுகளில் எடுத்தீர்கள் தான் எடுக்கல. அந்த குற்றச்சாட்டு வைக்கலாம். அங்கு தமிழர்கள் ஒன்று கூடி வருவதற்கு ஆரவாரம் இல்லாமலேயே 4 கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்கலாமே. அல்சூர் பகுதியில் 1, எம்ஜி ரோட் பகுதியில் 1, புதிய பகுதியில் 1. நீங்க தமிழ்நாடு இல்லம்னே எழுத வேணாம். அங்க இருக்கிற தமிழர்களை ஒரு கோஆபரேட்டிவ் ஆக்கி ஏதோ ஒன்று செய்து தமிழர்களாக ஒன்று கூடி வருவதற்கு ஒரு 5-6 இடங்கள் கட்டி கொடுத்தாலே ஒற்றுமைங்கிற ஒரு 10 வருஷத்துல அது கலை, பண்பாடு, மொழி, அறிவு. ஏன்னா இவங்க திராவிடர்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க எப்படி யோசிக்கலாம். இப்ப இவங்க செய்யக்கூடாது. இப்ப நம்ம அமைதியா அதைத்தான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதே இந்த தமிழ் தேசிய இப்ப நாம் 2009க்கு பிறகு இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நாம் தமிழர் என்கின்ற இயக்கத்திற்கான முதல் கூட்டத்தையும் முதல் 6 கூட்டங்களையும் அடியேன் தான் ஒருங்கிணைத்தேன் மணிவண்ணன் ஐயாவோடு சேர்ந்து. அப்ப நான் தெளிவா இருந்தது, நமக்கு தேவை அரசியல் கட்சி அல்ல. வள்ளலார் சுவாமிகள் இங்கு தமிழுக்காகவும் இனத்திற்காகவும் வேலை செய்ததை போல வள்ளலார் சாமி செய்த வேலையினால்தான் தந்தை பெரியாருக்கு சீடர்கள் கிடைத்தார்கள் என்கின்ற புரிதல் எனக்கு இருந்தது. தந்தை பெரியார் ஒரு 30-40 ஆண்டுகள் வேலை செய்ததால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி உருவானது. அந்த கட்சியை உருவாக்கிய அந்த முதற்கட்ட தலைவர்கள் எல்லாம் அது வேற லெவல், நீங்க ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கான லெவல்ல இருந்த தலைவர்கள். அதே போல தமிழுக்காக என்று எந்த விதமான பதவி அதிகார எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய சில 1000 உறுதியான தொண்டர்களை உருவாக்குவோம், வீரர்களை உருவாக்குவோம். அறவழியில் ஆயுதம் இல்லாமல், வன்முறை இல்லாமல். அதை அன்னைக்கு அந்த இதுல போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுல நம்ம தமிழ் தேசிய உணர்வுடையவர்களை ஒருங்கிணைத்திருந்தால், இதே கர்நாடகத்திலோ எங்கோ 1க்கு 10 அல்ல 100 நிறுவனங்களை அமைதியாக உருவாக்குவது என்பது ஒன்றும் சிரமமான வேலையாக இருந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு நீங்களும் எல்லாம் சேர்ந்துதான் இது அது சனாதனம் நன்றாக சதி செய்யும், புதுடெல்லி சதி செய்யும். இவர் தான் காட்டி கொடுத்தார், இவர் தான் துரோகி, இப்படியே நம்மை வேலை செய்ய முடியாமல் 5-6 ஆண்டுகள் முடக்கி விட்டார். இருந்தும் நாம் விடுவது இல்லை அப்படின்னு நம்ம இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறோம். காரணம், சனாதனம் என்பது ரொம்ப விஷமானது. அது ஆட்சியை விரும்புவதல்ல, அதிகாரத்தை விரும்புகிறாங்க. அது இப்ப நவீன கால இல்லுமினாத்தின்னா அவங்கதான். ஆமா, நம்ம எல்லாம் பிரிச்சு வச்சு இன்னைக்கு அந்த உயர்ந்த நோக்கோடு தொடங்கப்பட்ட அந்த நாம் தமிழரை இன்னைக்கு ஒரு சராசரி அரசியல் கட்சியா கொண்டு போய் மாத்திட்டாங்க. அது வேற, அந்த விவாதத்துக்கு நான் வர விரும்பல. சொன்னாலும் இதுகளுக்கு மண்டூகங்களுக்கு புரியாது. அது புரிகிற நேரம் இதுங்களுக்கும் வயசாயிருக்கும்.
ஐயோ விட்டுட்டோமே அந்த என்ன சொல்லுவாங்களே தும்ப விட்டுட்டு வாழை வாழை பிடிக்கிற மாதிரி இதுங்களுக்கும் 50-60 வயசாகிற நேரம் இதெல்லாம் புரிஞ்சுட்டு எப்படி வைகோவுக்கு பின்னாடி போனதுங்கெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்களோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து நிற்கும். சரி விட்டுட்டோம். பட் அந்த நீங்க கேட்ட கேள்விங்கிறது அந்த மக்களை வலுப்படுத்துவதற்கு அமைதியாக தமிழகத்தினுடைய பெரிய கட்சிகள் என்ன செய்தன, தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருப்பவர்கள் என்ன செய்தார்கள், இந்த கேள்வி கேட்கலாம். அது நியாயமான கேள்வி. இந்த பிரச்சனையில வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சியும் அதிமுகவும் ஆவேசமாக பேச வேண்டும் என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் பொறுப்பற்ற பேச்சு. அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே வந்து ஆர்ப்பரிப்பதை விட அமைதியாக உள்ளுக்குள் வேலைகள் செய்வதுதான் இந்த சூழலில் அறிவுடை. கண்டிப்பா ஃபாதர், நிறைய தரவுகள் குறிப்பா தமிழருடைய தொன்மம் தொடங்கி இந்த சமகால பார்வை வரையும் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி.